ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு க்ரீன் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் காளிச்சரன் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஏற்கனவே நான் அதனுடைய இன்ட்ரோவாக உங்களுக்கு ஒரு ஷார்ட் மாதிரி நான் கொடுத்துருந்துருப்பேன். ஒரு பழைய வீடு, ஒரு 60-70 வருஷத்து பழைய வீடு. அதில் என்னென்ன ரெனோவேஷன் ஒர்க்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது பழசு என்ன கண்டிஷனில் இந்த வீடு இருக்குது, இதில் என்னென்ன ஃப்யூச்சரில் நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒரு 2 வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு இதில் 2வது வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு 60 வருஷம் பழைய சுண்ணாம்பு கார சுவர் இருக்கக்கூடிய ஒரு பழைய பில்டிங்கு. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இதில் செவுர்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சில செவுர்லாம் செம்மண் செவுராக இருக்கும். செவருடைய வித்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் 1.5 அடி வித்து இருக்கும். ஸோ சுண்ணாம்பு காரையில் பூசியிருப்பாங்க. ஒரு சில செவுர் சுண்ணாம்பு காரையிலேயே பிரிக் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க. செம்மண் செவுரு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செம்மண் செவுரு தான் ஜாஸ்தி. இதில் கம்ப்ளைண்ட்டே பார்த்திங்கன்னா, பழைய செவுரு தரையிலேருந்து ஒரு 3 அடி ஹைட்டு இருக்கக்கூடிய பழைய செவுரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா புரிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சுண்ணாம்புக்கார பூச்சி எல்லாமே புரிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் டேம்னஸும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தரையிலேருந்து ஒரு 3 ஃபீட் ஹைட்டுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பூச்சப்புறம் உடச்சிட்டு அதில் நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இப்போ இதில் பார்ப்பீங்க. எப்பவும் போல் பழைய வீடு அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு டெர்மல் ட்ரீட்மெண்ட் மஸ்ட்டு. அது பண்ணிட்டோம் அப்படின்னா கரையான் கண்ட்ரோல் ஆகிடும். பழைய நில ஜன்னல் இது எதையுமே இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அரிக்காது. பூச்சி எல்லாமே செத்துரும். 1. 2வது, இந்த வீட்டில் ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா, கீழே சிமெண்ட் தலை போட்டுருந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடியில் 1.5 ஜல்லி கூட கிடையாது. ஸோ அதுக்கு பிசிசி கான்கிரீட் டைல்ஸ் போடுறதுனால பிசிசி கான்கிரீட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு. பூச்செல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி கழுவி ஜாயிண்ட் பாயிண்டிங் பண்ணிவிட்டு சிமெண்ட் பாயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் ஒர்க் பண்ணுறோம். இது ஒரு 3 கோட் பண்ணணும். ப்ரைமர் கோட்டு, ஃபஸ்ட் கோட்டு, ஃபைனல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கோட் பண்ணணும். 3 கோட் பண்ணினதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ரைசிங் டேம்னஸ் வெளியில் வராது. ஸோ உங்களுக்கு இது பூச்சி அரிக்கிற ப்ராப்ளம் இதில் இருக்காது. இந்த 3 அடி ஹைட் மட்டும்தான் நிறையா புரிஞ்சு வருது. அப்படிங்கிறதுனால பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது ரீப்ளாஸ்டிங் பண்ணுறது தான் ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ, பபாய்.